ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான இங்கிலீஷ் டிப்ஸ் இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஏன் இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிடுறேன், தென் நான் வந்து உங்ககிட்ட டிப்ஸ் சொல்கிறேன். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் ஏன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களை மாதிரியே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் அங்கே வருவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வருவாங்க. மோஸ்ட்லி வந்து கேண்டிடேட்ஸ் தே ஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா. சவுத் சைட்லேருந்து கம்மியாக தான் வந்து கேண்டிடேட்ஸ் வராங்க. அண்ட் இந்த எஸ்எஸ்பி சென்டரில் வந்து மோஸ்ட்லி ஹிந்தியில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோல்ஜர் லெவலில் இருப்பாங்க நிறைய பேர். அப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஜூரிங் இன்டர்வியூ ப்ராசஸ் தவிர மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்மளால் ஹிந்திலாம் டக்குன்னு கற்றுக்க முடியாது. அண்டு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டு வரோம், அதுதான் வந்து இங்கிலீஷ். ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட் சிம்பிள் இங்கிலீஷ் லெவல்லையாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்து ஸ்ட்ரக் பண்ணக்கூடாது, திக்கக்கூடாது. ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்து சிம்பிள் இங்கிலீஷ்லேயே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து தமிழில் பேசுகிறப்போ மற்றவங்க கிட்ட திக்கிறோமா? இல்லை. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இங்கிலீஷில் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்பவும் திக்கக்கூடாது. அதுதான் வந்து முக்கியம். அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்பி சென்டரில் நீங்கள் ஸ்டார்டிங் போன உடனே அதை உள்ளே வர சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுக்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சோல்ஜர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட இங்கிலீஷில் கேட்டுட்டு கேன் யூ ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட் வாட் ஹீ வாஸ் சேயிங், அந்த மாதிரி வந்து நம்ம மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்க வந்து ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்டு நம்ம இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்தே வந்து உங்களுக்கு இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் சிம்பிள் லெவல் இங்கிலீஷ் தெரிஞ்சாவாச்சு நம்ம அந்த இடத்துல சர்வைவல் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுலேருந்து அங்கே போகிறவங்க வந்து ஹிந்தி ஒரு பேரியரை தான் இருக்கும். அண்டு சில பேர் வந்து இங்கிலீஷ்னாலேயும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் பிஃபோர் கோயிங் டு அட்டெம்ப்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டு ட்ரை ஹவு மச் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். டோன்ட் வரி அபவுட் எனிதிங், ஜஸ்ட் டு ட்ரை இட். ஓகே, just to learn. You have some time. Now your time is so precious. Based on that, you should focus on to learn something. நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த லாங்குவேஜ். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஃபஸ்ட் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்போ வந்து ஃபஸ்ட் டே இருக்கும். அதில் வந்து ஓஏஆர் டெஸ்ட், பிபிடிடி டெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஆஃபீஸர்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நோ வரிஸ். பட் லேட்டர் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க ஹிந்தியில் சொல்லுவாங்க. நம்ம மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட கேன் யூ ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட் வாட் ஹி வாஸ் சேயிங், அந்த மாதிரி வந்து நம்ம மற்றவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் லெக்சரேட் ரவுண்டு இருக்குது, ஜிடிஓ டாஸ்க் இருக்குது, அப்போது கமெண்ட் டாஸ்க், அப்போது மற்ற சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பர்சனல் இன்டர்வியூ. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்க. அண்டு அவர் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும். ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து சில டைம் அவங்க ஹிந்தியும் பேசிட்டு டக்குன்னு இங்கிலீஷில் மாறிடுவாங்க. பட் தமிழ்லாம் வந்து அங்கே நாட் அலோட். நம்ம பேசினாலும் அங்கே யாருக்கும் புரிய போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஆஃபீஸர் ஆகணும்ல. ஸோ வந்து ஆஃபீஸர் ஆகணுன்னா இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கோங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃபீஸர்ஸும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக ஆகுறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்போ ஹிந்தியில் தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டு ஓடிஏ ட்ரைனிங்க்கு போகிறப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பாங்க. பட் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டு லேர்ன் இங்கிலீஷ், ஓகே, ஹவு மச் யூ கேன் பாசிபிள், ஜஸ்ட் டு ட்ரை இட். சங்கடம்லாம் படாதீங்க, தெரியலையே அந்த மாதிரி சொல்லிட்டு சங்கடப்படாதீங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் கொடுக்குறேன். கேண்டிடேட்ஸ், உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வருவாங்க. அண்ட் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு பெரிய பெரிய காலேஜ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இங்கிலீஷ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பேசுவாங்க. பட் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது மற்றவங்களுக்கு புரியணும். ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன்னா அது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியணும். அதுதான் வந்து அங்கே தேவை. ஓகே, simple English is enough for SSB interview. So no worry about if someone speaking to you very fluently. It does not matter how much you speak in English fastly, but while you communicating with others, the opponent person will definitely understand what you are saying. புரிஞ்சதை நான் இப்போ சொன்னது? சிம்பிள் இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்க. அண்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசுகிறப்போ அங்கே வந்து நீங்கள் தடுமாறக்கூடாது. நம்ம வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டோம், ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஒரு அளவுக்கு வந்திருக்கோம், இவங்கெல்லாம் என்னை விட நல்லா பேசுகிறாங்களே சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து டீவேல்யூவேட் பண்ணிக்கக்கூடாது. எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த லெவல் இங்கிலீஷை வச்சே வந்து நீங்கள் முன்னேற பார்க்கணும். பேசுகிறது வந்து திக்காமல் ஸ்ட்ரக் ஆகாமல் கான்ஃபிடென்ஸாக பேசுங்க. பிகாஸ் நாளைக்கு வந்து உங்களை நம்பி ஒரு 200 சோல்ஜர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தலைவன் மாதிரி அந்த 200 பேருக்கும் நீங்கள் தான் வந்து முன்னோடி. நீங்கள் வந்து திக்கனா மற்றவங்களாம் எப்படி? ஸோ யோசிச்சுக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸராக ஆகணுன்ற ஒரு எய்மில் தான் வந்து நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி கேண்டிடேட்ஸ் போவாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸராக ஆகணும்னா அந்த OLQ குவாலிட்டிஸ் இருக்கணும். நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், வாட் இஸ் OLQ குவாலிட்டிஸ். ஒரு ஆஃபீஸருக்கு வந்து முக்கியமான தகுதி வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், எல்லாத்தையும் கான்ஃபிடென்ஸாக பேசணும். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் எ லாங்குவேஜ். ஸோ டோன்ட் கெட் ஃபியர் அபவுட் வாட் சம் ஒன் திங்கிங் அபவுட் வைல் யூ ஆர் ஸ்பீக்கிங். இஃப் யூ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், இஃப் சம் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங், தட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஓகே, அண்ட் நீங்கள் பேசுகிறப்ப வந்து ஏதாச்சும் உங்களை அறியாமே ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா ஓகே, அதை வந்து ஓவர் கம் பண்ணி திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள், பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்கள். அண்டு இதை வந்து மறக்கக்கூடாது. இன்கேஸ் யூ டிட் மிஸ்டேக், தென் டு ஓவர் கம் த சிச்சுவேஷன். அண்ட் கேண்டிடேட்ஸ், நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் எந்தெந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். ஓகே, உங்களோட கம்யூனிகேஷனை வந்து ஷோகேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க, இன்டர்மீடியட் லெவலாக, இங்கிலீஷ் பிகினர் லெவலாக, அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது எஸ்எஸ்பி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களால் வந்து மற்றவங்க கிட்ட தைரியமாக கான்ஃபிடென்ஸாக கம்யூனிகேட் பண்ண முடியுதா, அதுதான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. டே 1ல் பார்த்தீங்கன்னா, டே 1ல் இந்த பிபிடிடி ரவுண்டில் நீங்கள் ஒரு கதை எழுதிட்ட பிறகு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனில் ஃபஸ்ட்டு உங்களை ஒரு நரேஷன் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் எழுதின கதையை சொல்லுவாங்க. அப்போது மற்ற கேண்டிடேட்ஸ் கூட வந்து நீங்கள் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு செக். என்ன செக்னா, உங்களோட கம்யூனிகேஷனை செக் பண்ணுவாங்க. உங்களால் நல்லா பேச முடியுதா, நீங்கள் பேசுறது மற்றவங்களுக்கு புரியுதா, அதை வந்து அங்கே செக் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு டே 2. டே 2ல் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து
உங்களால் ஒரு ஸ்டோரியை நல்லபடியாக எழுத முடியுதா? அதாவது நீங்கள் எழுதுகிற ஸ்டோரி வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து ரொம்ப மிஸ்டேக்காலாம் எழுதாதீங்க. ஒரு பெட்டராக சுமாராக இருந்தாலும் நம்ம எழுதுறது வந்து அவங்களுக்கு புரியணும், நல்லபடியாக புரியணும். ஸ்டோரி டெஸ்ட்டில் வந்து நிறைய ஸ்டோரி எழுதுவீங்க. அந்த ஸ்டோரிலாம் வந்து அவங்களுக்கு புரியணும். ஓகே, இங்கிலீஷ்லாம் வந்து எழுதுகிறப்ப நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். Day 3 Day 4ல் வந்து இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டா? கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஏன்னா Day 3 Day 4 வந்து இந்த GTO டாஸ்க்லலாம் நீங்கள் கேண்டிடேட்ஸ் கிட்ட, உங்களை மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் கிட்ட தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதுவும் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த பிஜிடி டாஸ்க், GTO டாஸ்க், லெக்சரேட் ரவுண்டில் வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கை பற்றி இங்கிலீஷில் பேசுவீங்க அபவுட் 3 minutes. ஓகே, அண்டு மற்ற கேண்டிடேட்ஸுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுப்பீங்க. எந்த டாஸ்க்லாம்? கமெண்ட் டாஸ்கில் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, எப்படி வந்து இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து உங்களோட சபார்டினேட்டாக நீங்கள் சொல்கிறத செய்வாங்க. அப்புறம் ஆஃப் குரூப் டாஸ்க், அப்புறம் GTO டாஸ்க், குரூப் ப்ராக்ரெஷன் டாஸ்க். இந்த டாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியாமல் இந்த டாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் போட்டு வைப்பாங்க. யார் போடுவாங்கன்னா அசஸர்ஸ். அவங்க வந்து மார்க் போட்டு வைப்பாங்க. ஓ, இந்த கேண்டிடேட்ஸ்னால மற்ற கேண்டிடேட் கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுது, இந்த பையன் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறா, அந்த பொண்ணு நல்லா கம்யூனிகேட் பண்ணுறா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியாமல் அவங்க மார்க் போட்டு வைப்பாங்க. ஸோ உஷாராக இருக்கணும். ஆஃபீஸர்னால் சும்மா கிடையாது. அண்டு Day 5 இந்த GTO டாஸ்க் முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த Day 4க்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டாஸ்க்லேயும் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். Day 5 வந்து கான்ஃபரன்ஸ் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு நடுவில் ஒரு 20 ஆஃபீஸர்ஸ் உங்களை சுற்றி இருப்பாங்க. இட் இஸ் அபவுட் ஜஸ்ட் 1 minute கூட இருக்காது. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. உங்களோட பேரே வந்து பார்த்திங்கன்னா இந்த SSB இன்டர்வியூவில் சொல்ல மாட்டாங்க. செஸ் நம்பர் சொல்லுவாங்க. லைக் செஸ் நம்பர் 21, செஸ் நம்பர் 26, அந்த மாதிரி தான் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் வந்து மற்றவங்கள பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. செஸ் நம்பர் 21, செஸ் நம்பர் 26. நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட்ஸை அவங்களோட செஸ் நம்பர் வச்சு தான் கூப்பிடணும். அதுதான் வந்து அங்கே நேம் மாதிரி. அண்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் 20 ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் இப்போ வந்து செஸ் நம்பர் 21 இருக்காங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட் அவங்க வச்சுருப்பாங்க. இவங்க வந்து Day 1, Day 2, Day 3, Day 4 இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி அது இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை. அப்புறம் வந்து அவங்க ஜஸ்ட்டு உங்களை ஃபார்மலாக கூப்பிடுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் கூப்பிட்டுட்டு இந்த இடம் நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, இதுக்கப்புறம் உங்களோட குவாலிட்டி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபார்மல் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. செஸ் நம்பர் 21னா இந்த கேண்டிடேட்ஸ் தானா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி அப்புறம் அந்த கேண்டிடேட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸில் இருக்க அந்த ஆஃபீஸர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த Day 4 வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா டாஸ்க்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெடிக்கலுக்கு போவீங்க. மெடிக்கல் போனதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கும். மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் நீங்கள் வந்து சென்னை ஓடிக்கு போவீங்க. சென்னை ஓடியில் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துடுவாங்க. அப்புறம் வந்து உங்களால் சுதந்திரமாக இண்டிபெண்டண்ட்டாக ஒரு நல்ல ஆஃபீஸர் லைஃப்பை வந்து வாழ முடியும். உங்களை நம்பி ஒரு 200 சோல்ஜர்ஸை கொடுப்பாங்க. அவங்கள லீட் பண்ணிவிட்டு நம்மளோட தேசத்தை நீங்கள் காப்பாற்றுற ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இங்கிலீஷோட இம்பார்ட்டண்ட்டை விட என்ன ப்ராசஸ் நடக்கோ அதையே நான் சொல்லிட்டேன். ஓகே,
ஓகே ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றின ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இருக்கிற ஷார்ட் டியூரேஷனை பயன்படுத்தி எப்படி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அதை தான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் பேசணும், எழுதணும். அதுதான் வந்து முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து லிசனும் பண்ணணும். இப்போ நான் பேசுகிறத வந்து நீங்கள் கேட்குற மாதிரி அந்த இடத்துலையும் ஆஃபீஸர் பேசுகிறத வந்து கேட்கணும். அண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணி 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 கொஞ்சம் இங்கிலீஷை ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. அந்த ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, மூவிஸ்லாம் பார்க்காதீங்க. ஓகே, நிறைய லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. லைக் நம்ம அப்துல் கலாம் இருப்பார், அவங்க வீடியோஸை வந்து பாருங்கள். அண்ட் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுகிற வீடியோஸை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளூயன்சியாக ஏற்றுங்க. கார்ட்டூன் வீடியோஸ் வந்து பாருங்கள். கார்ட்டூன் வீடியோஸ்னால் இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பாருங்கள். அந்த ஸ்டோரிஸ்லலாம் வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோடு பார்க்கணுன்னா, அதில் வர ஒவ்வொரு சென்டென்ஸும் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ வந்து ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க, அது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஸ்லோவாக வச்சு கேளுங்க. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்ன வந்து அந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டை ஏற்றுங்க, திருப்பியும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரோட வீடியோ எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்பீடில் வச்சு கேளுங்க. அவங்க வந்து பேசுகிறது வந்து நம்மளுக்கு புரியுதா? புரியலனா திரும்ப இன்னொரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி அதே கேளுங்க, என்னதான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதை வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் விச் மீன்ஸ் வேகம். தமிழில் வந்து வேகம் நான் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கிலீஷில் ஃபாஸ்ட், தமிழில் வந்து வேகம். அது முக்கியம் கிடையாது. எதுக்காக இந்த வார்த்தையை எழுதுனேன்னா, ஒருத்தங்க வந்து இங்கிலீஷை எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசினாலும் சரி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் சரி, அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சில டைம் வந்து ஆஃபீஸர்ஸு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஃப்ளூயன்சி அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன தான் வந்து இவங்க ஃபாஸ்ட்டாக சொன்னாங்க, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், தடுமாறக்கூடாது. நமக்கு வந்து ஹிந்தி தெரியலனா மற்ற பசங்கக்கிட்ட கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் தான் அந்த ஆஃபீஸரே பேசுகிறாரு, அதையே வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியலனா பின் எப்படி? யோசிங்க. அண்ட் அவங்க பேசுகிற அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து அப்படி என்ன தான் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வீடியோ பாருங்கள். அவங்க வந்து நார்மல் ஸ்பீடில் பேசுகிறதே அவங்களால புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடை வந்து ஏற்றி வச்சுட்டு ஏதாச்சும் புதுசாக ஒரு வீடியோ பாருங்கள். ஓகே, அதிகபட்சமாக இந்த 1.5 ஸ்பீடு இருக்கும் யூடியூப்பில். அந்த ஸ்பீடு வந்து மோஸ்ட்லி பேசுவாங்க. அதிகபட்சமாக வந்து இங்கிலீஷை அந்த லெவலில் தான் அதிகமாக பேச முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் நார்மல் ஸ்பீடை விட கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த 1.2 ஸ்பீட், அந்த 1.5 யூடியூப்லலாம் நம்ம வந்து ஸ்பீடை ஏற்றுவோம்ல, ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் ஸ்பீடை ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பீடில் 1.2 1.5 அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லெவலில் யாராச்சும் இங்கிலீஷில் பேசினா அதை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அதை வந்து செக் பண்ணுங்கள். முடியலனா அந்த லெவலில் பேசுகிற இங்கிலீஷை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லெவலில் வந்து நம்ம மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. என்ன தான் வந்து இவங்க வீடியோவில் பேசுகிறாங்க, அதை வந்து லிசன் பண்ணுங்கள். ஓகே, அவங்க பேசுகிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? வேர்ட்ஸ், வொக்காபுலரி தேவை. இங்கிலீஷில் வந்து நிறைய வொக்காபுலரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து சின்ன வயசுலேருந்தே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து வொக்காபுலரி ப்ராப்ளம் வரும். வொக்காபுலரி ப்ராப்ளம்னா நம்ம வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு முடியாது.
ஏன் முடியாதுன்னா, நமக்கு வேர்ட்ஸே தெரியலனா எப்படி நம்மளால் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச முடியும்? கரெக்ட் தானே? அதுக்கு வந்து வொக்காபுலரியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, வொக்காபுலரியை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? இருக்கிறதே கம்மியான டைமு, அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்து உங்ககிட்ட உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் வந்து வரி பண்ணக்கூடாது. யூடியூப்பில் வந்து நிறைய சினானிமஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. சினானிமஸில் ஏதாச்சும் ஒரு சேனல் எடுத்துக்கோங்க. ஈஸி லெவல் அப்புறம் மீடியம் லெவல் சினானிமஸ். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வார்த்தைகளோட மீனிங் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, ஈஸி லெவல்லாம் வந்து நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. மீடியம் லெவல் போகிறப்போ ஒரு சில வார்த்தைக்கான மீனிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மீடியம் லெவலில் இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங்கை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். டெலிப்ரேட்னா விடாமுயற்சி. டெலிப்ரேட்னா என்ன? விடாமுயற்சி. இந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும். நம்மளோட மைண்டு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுச்சுன்னா அப்போ தான் வந்து அந்த வார்த்தை நமக்கு மறக்காது. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சினானிமஸில் ஈஸி லெவல், மீடியம் லெவல் படித்தாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த வேர்ட்ஸ். இது வந்து உங்களை காப்பாற்றும். ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ஸ் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க. ஆனால் வந்து டென்ஸ் எதுக்குன்னா நீங்கள் வந்து சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு சேனல் சொல்கிறேன். CWJ சேனலில் வந்து ஒருத்தர் இருப்பார், அபித் சாருன்னு சொல்லிட்டு. அவரோட டென்ஸ் வீடியோ பாருங்கள். டென்ஸ் இருக்கும், அதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஒரு அட்டவணையை வச்சு இப்படி தான் வந்து டென்ஸ் ஃபார்மேட் இருக்கும். அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதை எதுக்காக லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரியில் எழுதுவீங்களா, அப்போ வந்து டென்ஸை வந்து கரெக்டாக எழுதுறதுக்கு, பாஸ்ட் டென்ஸ் கரெக்டாக எழுதுறதுக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கரெக்டாக எழுதுறதுக்கு அது வந்து அப்போ யூஸ் ஆகும். அண்ட் நிறைய யூடியூப் வீடியோ இருக்குது. பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில வொக்காபுலரிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் நீங்கள் வந்து எந்த மாதிரி வொக்காபுலரி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, SSB இன்டர்வியூவில் இந்த GTO டாஸ்கில் பிளாங்க்னா வந்து பலகை. கமெண்ட் டாஸ்கில் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணணும். ப்ளீஸ் டு டேக் த பிளாங்க். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மற்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த பொருளோட நேம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? ஓகே, டேக் திஸ். ஒரு வாட்டி வேணால் யூஸ் பண்ண முடியும், அதையே கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியுமா? அப்புறம் வந்து நீங்கள் சில டைம் ஆஃபீஸர்ஸ் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இந்த பிளாங்கை வச்சுட்டு அங்கே எப்படி பிரிட்ஜ் மேக் பண்ணுவேன், அந்த மாதிரி கொஷின்லாம் அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ வந்து சில அங்கே இருக்கிற பொருளோட நேமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து GTO டாஸ்க் பாருங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த பொருளோட நேமெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் வொக்காபுலரி. ஓகே, நான் வந்து உங்களை இந்த பழம்பெயர் படி, வீட்டில் இருக்கிற பொருளோட நேம்லாம் படி, அதெல்லாம் சொல்லலை. அந்த GTO டாஸ்கில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட நேம்லாம் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட திங்கிங் என்ன இருக்கணும்னா, தமிழில் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறப்போ நம்ம தாய்மொழியை டிபெண்ட் பண்ணி அந்த லாங்குவேஜை கற்றுக்கவே கூடாது. ஜஸ்ட் ஃபர்கெட் யுவர் லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜ். அண்ட் உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷுன்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு முன்னேறி நீங்கள் மேலே வரணும். ஓகே,
அண்ட் நிறைய பேர் வந்து எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த திங்கிங்கை வந்து நம்ம இங்கிலீஷில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா சில வேர்ட்ஸ் நமக்கு டக்குன்னு வராது. அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வார்த்தைக்கான இங்கிலீஷ் மீனிங் உங்களுக்கு தேவையோ அதை வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழில் டைப் பண்ணால் அதில் வந்து இங்கிலீஷில் ஷோ ஆகும். ஸோ அந்த வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி உங்களோட திங்கிங்கை வந்து இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். டோன்ட் டிபெண்ட் ஆன் யுவர் மதர் லாங்குவேஜ். ஓகே, இனிஷியலி இட் வில் வெரி டிஃபிகல்ட், but if you practice again and again, definitely you can able to make sentence and your thinking capability also improved, and it will help to speaking in English with fluency. முதல்ல வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கு வாங்க. எடுத்த உடனே கம்யூனிகேஷனுக்கு வராதிங்க. அப்போ வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஓகே, கம்யூனிகேஷனில் வந்து நான் என்ன சொன்னேன் இது வரைக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷில் நினைக்கணும். அண்டு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம பேசணும். நம்ம வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்க கிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் இங்கிலீஷ் ஒழுங்காக பேச முடியும். கரெக்ட் தானே? இப்போ வந்து ஒருத்தங்க தேவை. நம்ம வந்து இப்போ ஏஐ ஜென்ரேஷனில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் இப்போ வந்து ரோபோட்ஸ்லாம் இருக்குது, ஏஐலாம் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் ஒரு ரோபோ கிட்ட பேசுங்க. ஓகே, ரோபோவோட இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த ரோபோ கிட்ட பேசி பேசி உங்களோட இங்கிலீஷை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் சாட் ஜிபிடியில் வந்து இப்போது நிறைய ரோபோட்ஸ்லாம் இருக்குது. அதோட ஃப்ரீ வெர்ஷன். ஓகே, அந்த ஃப்ரீ வெர்ஷன் கிட்ட இங்கிலீஷில் பேசுங்க. எதை பற்றினா வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து உங்களை அறியாமையே நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிடுவீங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லேட்டர் வந்து நீங்கள் ஒரு மனுஷங்க கிட்ட பேசணும். அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. நம்ம ரோபோ கிட்ட பேசுறது வேறு. ரோபோ வந்து கரெக்டாக தான் பேசும் இங்கிலீஷில். ஆனால் மனுஷங்க வந்து மிஸ்டேக் பண்ணி பேசுவாங்க. மனுஷங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ரோபோ கிட்ட வந்து இனிஷியலாக கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட அது சொல்லிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ரோபோ கிட்ட பேசுகிறப்பவே வந்து இஃப் ஐ டிட் எனி மிஸ்டேக் while ஐ எம் ஸ்பீக்கிங் ப்ளீஸ் டு டிக்டேட் மீ இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னாவே நீங்கள் பேசுகிறப்ப எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுவே சொல்லிவிடும். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம இப்படி தான் சொல்லணும். அதுவே உங்களை கைட் பண்ணும். முதல்ல வந்து ரோபோ கிட்ட பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரோபோ கிட்ட பேச பேச வந்து உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீப்புள் கிட்ட பேசுங்க. பீப்புள் கிட்ட பேசுகிறப்போ வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றது தான் வந்து திங்க் பண்ணணும். ஓகே, ரோபோ கிட்ட பேசுனா கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லேட்டர் வந்து நம்ம பர்சன் கிட்ட பேசணும். நான் வந்து ஒரு ஆப் சொல்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப் நேம் சொல்ல போகிறேன். சிவி ஸ்பீக்கிஃபை ஆப். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட பர்பஸ் என்னென்னா மற்றவங்க வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஆப்போட பர்பஸ். அண்ட் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து அந்த கிளாஸஸ்லாம் வேணாம். இந்த ஆப்பில் வந்து நம்ம ஃப்ரீயாக 30 மினிட்ஸ்க்கு யார்கிட்ட வேணாலும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். எந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வேணாலும் வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அது வந்து ரேண்டமாக தான் வந்து கனெக்ட் ஆகும். உங்களோட ஆப்போனன்ட் பர்சன் வந்து இங்கிலீஷில் தான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை தான் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் எந்த மாதிரி பர்சன் கிட்ட பேசணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக திக்காமல் திணறாமல் சரளமாக பேசுகிறாங்கல்ல அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்சன் கிட்ட பேச பேச வந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். முடிஞ்சால் அந்த பர்சன் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேட்டர் இஃப் சம் ஒன் ஆஸ்கிங் தேவையில்லாமல் கொஷின்லாம் வந்து உங்கள் கிட்ட கேட்டால் அந்த காலை கட் பண்ணிவிடுங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து இந்த ஆப்பை இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ற மோட்டிவில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. வொக்காபுலரி ஜஸ்ட் இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான். அண்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லியும் வந்து 1 hour ரோபோ கிட்ட பேசுங்க. உங்களால் முடிஞ்சால் 2 hours கூட பேசுங்க ரோபோ கிட்ட.
அப்புறம் வந்து இந்த ஆப்பில் ரேண்டமாக வந்து மற்ற பீப்புள் கிட்ட பேசுங்க. ஓகே. தேவையில்லாமல் கொஷின் உங்களை கேட்டால் கட் பண்ணிவிடுங்க. நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் நிறைய ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நரேஷன், ஸ்டோரி நரேஷன் நீங்களே வந்து உங்ககிட்ட பேசிக்கணும். ஒரு ஸ்டோரி வந்து எழுதுனதுக்கப்புறம் வந்து இம்மிடியட்டாக அந்த ஸ்டோரியை உங்ககிட்டே சொல்லிக்கணும். முக்கியமாக வந்து சில பேர் பேசுகிறப்போ நிறைய ஸ்ட்ரக் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து மிரர் ப்ராக்டிஸ் கம்யூனிகேஷனுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிரர் ப்ராக்டிஸ்னால் நிறைய பேர் வந்து இதை சாதாரணமாக நினச்சிட்டு இருப்பீங்க. மிரர் ப்ராக்டிஸ் இதுதான் வந்து கேம் பிளேயர். ஓகே. கம்யூனிகேஷனில் வந்து யார் ஒருத்தர் கண்ணாடி முன்னாடி நின்று தைரியமாக தனக்குத்தானே கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்கள வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. இதை மிரர் ப்ராக்டிஸை எப்படி பண்ணுறது? எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நரேஷன் பார்ட் இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு கதையை எழுதிட்டு அதை வந்து சொல்லணும். அந்த கதையை வந்து நீங்கள் இந்த மிரர் கண்ணாடியில் உங்ககிட்டே பார்த்து சொல்லிக்கோங்க. கண்டினியூஸாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் இங்கிலீஷில் என்ன பேசுகிறதா இருந்தாலும் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களால் அந்த மேஜிக்கை பார்க்க முடியும். என்ன மேஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. ஓகே. இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா நான் சொல்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% ஒர்க் ஆகும். முதல்ல என்ன சொன்னேன்? நீங்கள் வந்து மற்றவங்க ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறத புரிஞ்சுக்கணுன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஒக்காபுலரியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சொன்னேன். ஒக்காபுலரியிலன்னா என்ன, நம்ம வந்து பெரிய பெரிய புக்கெலாம் படிக்க போகிறது கிடையாது. இருக்கிறது கம்மியான டைமு. சினானிமஸில் இந்த ஈஸி லெவல் அப்புறம் மீடியம் லெவல் இதை மட்டும்தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. நம்ம வந்து சிம்பிள் இங்கிலீஷில் தான் வந்து பேச போகிறோம். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் வி ஆர் ஒன்லி கம்யூனிகேட்டிங் த்ரூ சிம்பிள் இங்கிலீஷ். அப்புறம் வந்து டென்ஸு நம்ம வந்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து மற்றவங்க எழுதுனதை படிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்ஸுன்னா வெறும் டென்ஸ் தான் படிக்கணுமா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் என்னன்னு ஜஸ்ட் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. எது மூலயமா தெரிஞ்சுக்கிறீங்க? நிறைய வீடியோஸ் இருக்குது டென்ஸை பற்றி. பட் நான் வந்து ஒரு ஸ்டாஃபை சஜஸ்ட் பண்ணுறேன். CWJ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அபித் சாருன்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட இந்த டென்ஸ் வீடியோ பாருங்கள். டென்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை வந்து மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறது அந்த கிளாஸை வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த 12 டென்ஸுக்கும் என்ன அர்த்தம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க. பர்ஃபெக்ட் டென்ஸில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வந்து எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக். பாஸ்ட்டு பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணுற பார்ட். ஸோ அதனால் இந்த 12 டென்ஸ்க்கும் வந்து என்ன மீனிங் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது இந்த கம்யூனிகேஷனில் இறங்குங்க. முதல்ல வந்து ரோபோ கிட்ட, ஏஐ கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீக்கிஃபை ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையோ வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த ஆப்பில் யாராச்சும் நம்மக்கிட்ட தேவையில்லாமல் கொஷின் கேட்டால் கட் பண்ணிவிடுங்க. 5th பாயிண்டில் கம்யூனிகேஷன்னு நான் இங்கே போட்டிருப்பேன். எப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் எல்லா ரவுண்டுமே வந்து இன்னும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஸ்டோரி ரைட்டிங், ஓகே, அது அப்புறம் நரேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நரேஷனுக்கு வந்து மிரர் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி உங்களை பார்த்து கான்ஃபிடென்ஸாக என்றைக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போ வந்து யாராலுமே உங்களை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே. டெய்லியும் வந்து அந்த ஸ்டோரியை நீங்கள் எழுதிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து எவ்வளோ ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நீங்கள் எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரிஜெக்ட் ஆக முடியாது. நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள்
செலக்ட் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ். நரேஷன் வந்து மிரர் ப்ராக்டிஸில் பண்ணுறப்போ வந்து கான்ஃபிடென்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. உங்களுக்கு நீங்களே வந்து கான்ஃபிடென்ஸாக பேசி மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் ஒரு 1/2 ஹவர் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அண்டு அட் த சேம் டைம் நீங்கள் வந்து மற்ற ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். டே 2 ஓகே, எப்போ வந்து நீங்கள் கண்ணாடி முன்னாடி கான்ஃபிடென்ஸாக உங்களோட ஸ்டோரி நரேஷனை சொல்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் டே 2க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து நீங்கள் டே 2க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். டே 2ல் வந்து எல்லாமே எழுதுறது தான். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு நடக்கும். இந்த வேட் டெஸ்ட், எஸ்ஆர்டி டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டேட்டு தான் நடக்கும். திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். அதில் ஒரு 12 இமேஜுக்கு வந்து நீங்கள் ஸ்டோரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு தான் வந்து நான் இந்த டென்ஸு பேசிக்காக லைட்டாக இந்த கிராமர்ஸை படிக்க சொன்னேன். ஓகே, அந்த கிராமர்லாம் வந்து இந்த திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் பிபிடிடி ஸ்டோரி ரைட்டிங்க்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க டே 2ல், எஸ்ஆர்டி, செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டில் வந்து உங்களை பற்றி நீங்கள் எழுதணும். முன்னாடியே வந்து இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டுக்கு உங்களை பற்றி நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டே 3, டே 4 அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரவுண்டில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே வராது. ஓகே, சிம்பிள் இங்கிலீஷை வச்சு சூப்பராக வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த ஐடியாஸ்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் வின் பண்ணணுன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணது வந்து உங்களோட எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஃபீஸர் ஆகணும். அண்டு நம்மளோட நாட்டுக்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணும். அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் ரவுண்டை பற்றி பார்ப்போம். And thanks for watching this video. Thanks.